நீங்கள் ரிச் ஆகிறதுக்கான 5 முக்கிய குறிப்புகள் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். பதிவு வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு அப்போது ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம். பாயிண்ட் என்ன அப்படின்னா பர்பஸ்ன்றது நோக்கம். உங்களுக்கு என்ன மாதிரி நோக்கம் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு உங்கள் நோக்கத்தை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இலக்கை வந்து ஃபஸ்ட்டு நிர்ணயம் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், அதாவது பிளானிங்னா தமிழில் வந்து திட்டமிடல். திட்டமிடலில் 4 விஷயங்கள் இருக்குது. பிளானிங்னு சொல்லும் பொழுது ஏர்னிங், சேவிங், ஸ்பெண்டிங் அண்ட் இன்வெஸ்டிங். இது சரியாக செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் எந்த விதமான கடனும் இல்லாமல் பெரிய பணக்காரர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் வந்து நமக்கு இருக்கும். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ராசஸ், அதாவது செயல்முறைன்னு சொல்லும்போது 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. சைக்காலஜிக்கல் வே, அதாவது மனோவியல் சார்ந்த விஷயங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் பூர்வமான விஷயங்கள். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா பேஷன். அதாவது பேஷன்னு சொல்லும்போது உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஒரு ஆசை. அந்த ஆசைன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அந்த விஷயந்தான் பேஷன் சொல்லுவாங்க. 5வது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் பாசிட்டிவிட்டி. எப்பயும் வந்து பணத்துக்கான நேர்மறை எண்ணங்களை வந்து வளர்த்துக்கணும். இந்த பதிவில் நாம் 5 முக்கியமான குறிப்புகள் பார்த்தோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பணக்காரர் ஆகிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன், மனிதவள ஆலோசகர்.